ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, டேனியல் சாப்டர் 2, தானியேல் 2ஆம் அதிகாரம். பாபிலோனியர் எருசலேம் ஜனங்களை சிறைப்பிடித்து கேப்டிவ்ஸாக இப்போ எங்க கொண்டு அடிமைகளாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பாபிலோன்ல. இப்போ இந்த பாபிலோன்ல யாரெல்லாம் இருக்கா? நேபுகாத்நேச்சார் ராஜாவும் இருக்கிறாரு. அதே இடத்துல ஒரு சாதாரண அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட டேனியல், சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்ட டேனியலும் இந்த பாபிலோன்ல இருக்கிறார். ஒரு நாள் இந்த நேபுகாத்நேச்சார் நைட்டு அவர் ஸ்லீப் பண்ணுறதுக்காக, தூங்குறதுக்காக போனார். பட் அவரால் தூங்கவே முடியலை. வாய் ஏன் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு அவருக்கு ஒரு ட்ரீம், அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவு அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த கனவு மூலமா நமக்கு ஏதோ ஒரு காரியம் வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்குள்ள அர்த்தம், அந்த ட்ரீம்குள்ள மீனிங், அந்த ட்ரீம்குள்ள எக்ஸ்பிளனேஷன் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சிட்டியில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய யாரு மேஜிஷியன்ஸ், பெரிய பெரிய வைஸ் மேன், அந்த ஜோசியர், சாஸ்திரி, கல்தையர் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு, என்னுடைய ட்ரீமுக்கு மீனிங் சொல்கிறதுக்கு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. இப்போ எல்லாரும் வந்தாச்சு. யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லா ஜோசியர் வந்தாச்சு, மேஜிஷியன் வந்தாச்சு, என்சாண்டர்ஸ் வந்தாச்சு, சார்க்கரர்ஸ் வந்தாச்சு, ஆஸ்ட்ரோலஜர்ஸ் வந்தாச்சு, எல்லாருமே வந்தாச்சு. இப்போது அவங்க ராஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க ராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜாவே நீங்கள் கண்ட ட்ரீம் என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? உங்களுடைய கனவு என்ன? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க சொன்னாங்க. இப்போ பட் அதுக்கு முன்னகுட்டி இந்த நேபுகாத்நேச்சார் அந்த வந்த ஆஸ்ட்ரோலஜர் கிட்ட, மேஜிஷியன் கிட்ட, வைஸ்மேன் கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு. என்ன? என்னுடைய ட்ரீமை நீங்கள் கேட்கணும், கேட்டுட்டு நீங்கள் மீனிங் சொல்லணும். ஒரு வேளை நீங்கள் மீனிங் சொல்லலை அப்படின்னு சொன்னால் உங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், உங்களை தண்டிப்போம், உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேபுகாத்நேச்சார் சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப பயம். கடைசியில் அவங்களால ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆர்டர் போடுறாரு. யாரு? இந்த நேபுகாத்நேச்சார். இப்படி எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லாரையும் தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் வந்ததை யாருக்கு தெரிவிக்கிறாங்க? அந்த டேனியலுக்கு. உடனே டேனியலுக்கு இந்த செய்தி தெரியுது, இந்த மாதிரி ராஜா எல்லாரையும் தண்டிக்க போறாரு. ஏன்னா அவருடைய அந்த ட்ரீமுக்கு அவங்களால மீனிங் சொல்ல முடியல. அதனால எத்தனை ஜோசியர், எத்தனை மேஜிஷியன் எல்லாரையும் அவர் என்ன பண்ண போறாரு, எக்ஸிக்யூட், தண்டிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இந்த டேனியல் கேட்டு அறிஞ்சதும் இந்த டேனியல் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ராஜா முன்னாடி ராஜாக்குள்ள ட்ரீமுக்கு மீனிங் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. உடனே அவர் சொன்ன மாதிரியே இந்த ஆரியோக், when Daniel heard about this, he asked Arioch, the commander of the king's guard, what had happened. Knowing his life was at risk, Daniel went to see the king to requested more time to discover what king had dreamed and its meaning. ஸோ இப்படியாக இந்த ஆரியோக் மூலமாக ஒரு சான்ஸ் யார் கேட்குறா? இந்த டேனியல் கேட்குறாரு, நான் ராஜா முன்னாடி போய் ராஜாக்குள்ள ட்ரீமுக்கு நான் என்ன பண்ணுவேன், மீனிங் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆரியோக் கிட்ட, அந்த கமாண்டர் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. சரியா? ஸோ இப்படியாக டேனியல் பேசி முடிஞ்சதும் டேனியல் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்துறாரு. இந்த மாதிரி ராஜா ஒரு கனவு கண்டிருக்கிறாரு, அதுக்குள்ள சீக்ரெட் நமக்கு கட்டாயமாக தெரியணும், வாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். Daniel went home and told his friends Hananiah, Mishael and Azariah what had happened. He urged them to pray to God to reveal the secret so they would not be executed that night. The secret was revealed to Daniel in a vision and he gave praise to God. ஸோ இப்படியாக நண்பர்களோடு கூட அவன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் அந்த ட்ரீம்குள்ள அந்த மீனிங்கை
யாருக்கு வெளிப்படுத்துறாங்க? இந்த டேனியலுக்கு வெளிப்படுத்துறாங்க. இது தெரிஞ்சதும் டேனியல் என்ன பண்றாரு? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாரு. praising God. ஸோ இப்போ இந்த ட்ரீம்களை விளக்கம் தெரிஞ்சுட்டு இப்போ நேராக டேனியல் எங்கே போகிறாரு? அந்த ஆரியோக், அந்த கமாண்டர் கிட்ட போகிறாரு. யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எக்ஸிக்யூட்டோ பனிஷ்மெண்ட்டோ கில்லோ பண்ணக்கூடாது. நான் ராஜா முன்னாடி போய் என்ன பண்ண போகிறேன்? அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ராஜா முன்னாடி இப்போ டேனியல் வந்து நிற்கிறார். இப்போ ராஜா கண்ட கனவுக்கு யார் அர்த்தம் சொல்ல போகிறா? இந்த டேனியல். அப்போது அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? என்ன கனவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பெரிய சிலை ராஜாவுக்குள்ள கனவுல என்ன வந்துச்சான்? ஒரு பெரிய ஸ்டாச்சு. அப்போ அந்த ஸ்டாச்சுக்குள்ள அந்த ஹெட், தலை எப்படி இருந்துச்சுன்னா ஃபைன் கோல்ட், பசும் பொன்னாக உருவாக்கப்பட்டது. அதுக்குள்ள செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சில்வர். அதுக்குள்ள மார்பு புயம் எல்லாம் சில்வர், வெள்ளியை போல இருந்தது. அதுக்குள்ள பெல்லி அண்ட் தைஸ் வாஸ் பிரான்ஸ். அந்த வயிறு, அந்த தொடை பகுதியெல்லாம் வெண்கலமாக இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள லெக்ஸ், அதுக்குள்ள கால்கள் எப்படி இருந்துச்சுன்னா அயன், இரும்பாக இருந்தது. அதுக்கு கீழே the feet, அந்த பாதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அயன் அண்ட் அந்த கிளே, இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்குள்ள ஃபீட் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய கல் நேர உருண்டு நேர அந்த ஸ்டாச்சு மேலே மோதி டப்பு என்னாச்சு, அந்த ஸ்டாச்சு சுக்கு நூறா உடஞ்சி கிரஷ் ஆகி எல்லாம் டோட்டலாக ஸ்மாஷ் ஆகி அந்த கல் மட்டும் என்ன பண்ணுது? ஹோல் எர்த்தை கவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ இதுக்குள்ள மீனிங்கை யார் சொல்கிறா? இந்த டேனியல் சொல்கிறார். அப்போ அந்த பொன்னான தலை, அந்த ஹெட் யார் அப்படின்னு சொன்னால் அந்த தலை நீர் தான். யார்? அந்த நேபுகாத்நேச்சரை பற்றி சொல்றாரு. யோர் த ஹெட் இன் த கிங்டம். எல்லாத்துக்கும் மேலே அத்தாரிட்டியில் வந்து இப்போ நீங்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த தலை, அந்த ஹெட்டு தான் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த சில்வர் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு அப்புறம் இன்னொரு கிங்டம் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த பிரான்ஸ் என்ன? அது அதுக்கு அடுத்த கிங்டம். அதுக்கப்புறம் அந்த கிங்டம். அதுக்கப்புறம் அந்த அயன் என்ன? அயன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இரும்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி ஸ்மாஷ் பண்ணி அந்த அயன், அந்த கிங்டம் தான் நிற்கும். சரியா? அப்போ அதுக்கப்புறம் அந்த அயன் அண்ட் கிளே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த இரும்பும் இந்த களிமண்ணும் ஒட்டுமா? ஒன்னோட ஒன்றா ஒட்ட. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் அ டிவைடட் கிங்டம். ஒன்னோடு ஒன்று சேராமல் அது புரிஞ்சிருக்கிறது டிவைடட் கிங்டம். அது ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி ஒட்டி இருந்த மாதிரி தான் இருக்கும், பட் அது சேராது. பட் இதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கல் உருண்டு வருது பாருங்க. உருண்டு வந்து அந்த ஸ்டாச்சுவை ஸ்மாஷ் பண்ணி அதுக்கு மேலே ஒன்று நிற்க பாருங்க, ஃபுல் எர்த்தை கவர் பண்ணி. ஸோ அதுதான் ஒரு நிலையான ராஜ்யம். அப்போ அந்த கல் என்ன செய்யுது? இட் வில் crush all other kingdoms and will never be destroyed or conquered. ஸோ அது வந்து ஒரு நிலையான ராஜ்யம். கடைசியாக இந்த கல் உருண்டு வந்து எல்லாத்தையும் அகற்றி கடைசியாக அது மட்டும் என்ன பண்ணுது? ஒரு நிலையான ராஜ்யமாக நிற்கிறது. இப்போ ராஜாவுக்கு இந்த 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 ட்ரீம் அண்ட் இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள மீனிங்லாம் கேட்டதும் அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் சொல்றாரு, இந்த டேனியலுக்குள்ள கடவுள் தான் உண்மையான கடவுள். Truly, your God is the greatest of all gods, the Lord over kings, a revealer of mysteries. For you have been able to reveal this secret. The king declared Daniel was promoted to be ruler over the whole province of Babylon. So இப்படியாக இந்த டேனியல் இந்த ராஜாவுக்குள்ள கனவுக்கு அர்த்தத்தை சொன்னதுனால இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் தானியேலின் கடவுள் தான் உண்மையான கடவுள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அத்தாரிட்டி கொடுக்குறாரு, பவர் கொடுக்குறாரு. ராஜாக்கு அப்புறம் மேன்மையான ஒரு முக்கியமான பவரில் இருக்கிறது யார்? இப்போது டேனியல். இப்போது டேனியல் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரொமோட் பண்ணுறாரு, ரூலர் ஓவர் த ஹோல் ப்ராவின்ஸ் ஆஃப் பாபிலோன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சீஃப்னா ரொம்ப முக்கியமான தலைவரை என்ன பண்ணுறாரு? இந்த டேனியலை வைக்கிறாரு. உடனே டேனியல் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார். அட் டேனியல்ஸ் ரிக்வெஸ்ட்
The king appointed Shadrach, Meshach and Abednego to be in charge of all the affairs of the province of Babylon. So இப்படியாக இந்த ராஜாவின் கனவுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, உயர்த்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவின் அந்த ட்ரீம்குள்ள சீக்ரெட்டை யாரு ரிவீல் பண்றா? இந்த டேனியல். பட் அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்றதுக்கு யாரு உதவி செஞ்சா? நம்முடைய ஆண்டவர் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீம்குள்ள சீக்ரெட் யாருக்கு தெரிஞ்சிருக்காது? இந்த டேனியலுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதே மாதிரி தான் இந்த உலகத்துலேயும் அநேக சீக்ரெட்ஸ் உண்டு. இப்போ ஒருத்தங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் உண்டு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் இருக்கு, சரியா? ஸோ இந்த ஃபேமிலி சீக்ரெட்டை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்பர் 3, டேஸ்ட். நம்ம போகிறோம், பெரிய பெரிய கடைகள்லாம் பார்க்குறோம். வாவ், KFC சிக்கன், அப்போ அதுக்குன்னு சொல்லி ஒரு டேஸ்ட். வாவ், மேக்டானல்ட் பர்கர், அதுக்குன்னு ஒரு டேஸ்ட். டாமினோஸ் பீஸா, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட் வேற யாருமே கொடுக்க முடியாது, அவங்க தான் கொடுக்க முடியும். ஓகே, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோகோ-கோலா, அந்த டேஸ்ட். அப்போ அந்த டேஸ்ட் அதுக்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த டேஸ்ட் நம்ம வீட்டில் எவ்வளவுதான் யூடியூப்பை பார்த்து நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி டேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஒரு சாதாரண ஒரு சமோசா, A1 சமோசா அப்படின்னு சொல்லுவாங்க, சைனில் இருக்குது, அது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளால முடியாது. ஸோ ஒரு டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் இருக்கு, சரியா? ஸோ இப்படி அநேக சீக்ரெட் இருக்கு. இந்த சீக்ரெட்குள்ள ரெவலேஷன் யாருக்குமே தெரியாது, ஒன்லி அந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். பட் டேனியல் அந்த சீக்ரெட், என்ன சீக்ரெட்? அந்த ட்ரீம்குள்ள சீக்ரெட்டை ரிவீல் பண்றாரு. ஒரு ட்ரீம் அந்த ராஜா காங்குறாரு, அந்த ட்ரீம் அவர் பார்க்குறாரு, பட் அவருக்கே அந்த ட்ரீமுக்குள்ள சீக்ரெட் தெரியாமல் இருக்குதே. அப்போ ஆண்டவர் டேனியலை ஏற்படுத்தி அந்த ராஜாவுக்கு அந்த ட்ரீம்குள்ள சீக்ரெட் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துறார். ஸோ இது ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஸோ இது நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த டேனியலுடைய லைஃப்பில் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள லைஃப்பில் ஒரு பெரிய ப்ரமோஷன், நல்ல ஒரு பிளெஸ்ஸிங், நல்ல ஒரு உயர்வு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க, சரியா? ஸோ அதுக்கு காரணம் என்ன? அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த ட்ரீம்குள்ள சீக்ரெட்டை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆண்டவர் அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேனியல் ராஜா கிட்ட அந்த சீக்ரெட்டை குறித்து எக்ஸ்பிளனேஷன் சொன்ன பிறகு ராஜா தானியலை உயர்த்துகிறார். அது மாத்திரம் கிடையாது, இந்த டேனியலுக்குள்ள காட் தான் ட்ரூ காட். இந்த தானியலுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு. பாருங்க, இது ஒரு பெரிய காரியம். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், இட்ஸ் a big thing. பெரிய காரியம். பெரிய ராஜா, பாபிலோனுக்கே ராஜா. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு டேனியலுடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர், அவர் தான் ட்ரூ காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த தானியல் மூலமாக பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நம்ம லைஃப்லையும் நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நிச்சயமாக அவர் செய்வார். இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, Psalm chapter 126 verse 3. The Lord has done great things for us and we are filled with joy. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில பெரிய காரியங்களை செஞ்சாங்க. இதே மாதிரி
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்க, செய்வாங்க, செய்து கொண்டே இருப்பாங்க. ஸோ எனவே நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து ஒவ்வொரு நாளும் அவருக்கே மகிமை, அவருக்கே ஹானர் எல்லாவற்றையும் கொடுத்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.